பிரைஸ் தி லார்ட். இயேசு கிறிஸ்துவின் சந்ததியாராக இருக்கிற சகோதரி யாருக்கும் இயேசுவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாள் கூட தேவன் நம்மளை கூடும்படி கிருபை செய்திருக்கிறார். நம்ம இன்றைக்கு கூட ஜெபித்து நம்ம துவங்குவோம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். கிருபை நாளை கூட்டி சேர்த்திங்க நன்றி. அன்று வந்த வேலை கூட ஒரு சில காலையில் கற்றுக்கொள்ள இருக்கிறோம். அதை கற்றுக்கொள்வதற்கு புரிந்து கொள்வதற்கு வேண்டிய ஞானத்தையும் கிருபையும் நீங்கள் ஒருவருக்கும் தரும்படி ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல தகப்பனே. ஆமேன் ஆமேன் ஆமேன். ஓகே, ஸோ நம்ம மியூசிக் ஷீட் அந்த நோட்டேஷன் தொடர்ந்து பார்த்துட்ருக்குறோம். கீ சிக்னேச்சர் அதில் நம்ம மேஜர் ஸ்கேல் எல்லாமே பார்த்துருக்குறோம். ஷார்ப்லாம் நம்ம பார்க்கல, ஜஸ்ட் மேஜர் ஒன்று பார்த்துருக்குறோம். பட் அதே ஃபார்மேட் தான். ஓகே, ஸோ நம்ம இப்போ இன்றைக்கி மைனர் ஸ்கேல்ஸ் நம்ம பார்ப்போம். ஓகே, ஸோ நம்ம மைனர் கீ சிக்னேச்சர் நம்ம ப்ராப்பர் வெஸ்டர்ன் மியூசிக்கில் இந்த பாட் என்ன ஸ்கேலில் இருக்குன்னு சொல்ல மாட்டாங்க, என்ன கீ அப்படின்னு தான் கேட்பாங்க. என்ன கீ, இந்த பாட்டு என்ன கீ, அப்போ ஜி மேஜர், இல்லை இது சி மேஜர்னா சி மேஜர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ என்ன கீ தான் யூஸ் பண்ணுறது ப்ராப்பர் வேர்டு. ஸோ அதான் கீ சிக்னேச்சர் அப்படின்றதில் இந்த எல்லாமே வரும். ஓகே, ஸோ நம்ம மைனரில் இப்போது மேஜரில் நம்ம ஒரே ஒரு மேஜர் தான் பார்த்தோம், ரொம்ப ஈஸி. மைனரில் 3 மைனர் பார்த்தோம். ஒன்று நேச்சுரல் மைனர், இன்னொன்று ஹார்மோனிக் மைனர், இன்னொன்று மெலடிக் மைனர். ஸோ 3 மைனர். நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுறது இந்த நேச்சுரல் மைனர் தான். அதனால் நம்ம நேச்சுரல் மைனர் தான் அந்த ஃபார்முலா போட்டிருப்போம். ஹார்மோனிக்கும் மெலடிக்கும் ரொம்ப ரேராக யூஸ் பண்ணுறதுனால அது ஏதோ 1-2 பாட்டு தான் இருக்கும். ஸோ அதனால் பெருசாக பார்க்க வேண்டாம். பட் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது. திடீர்னு நமக்கு ஒரு பாட்டு அந்த மாதிரி வரும் பொழுது நம்ம கன்ஃபியூஸ் ஆகிடாமல் நம்ம நோட்ஸ் எடுக்கிறதுக்கோ வாசிக்கிறதுக்கோ ஈஸியாக இருக்கும். ஓகே, ஸோ நேச்சுரல் மைனர் டெஃபினேஷன் அப்படின்னு சொல்லும் பொழுது, ஓகே, அதோடைய சீக்வன்ஸ் இல்லை அதோடைய ஃபார்முலா அப்படின்னு சொல்லும்போது நம்ம பார்த்துருப்போம். WH WWH WW. ஸோ அப்படி பார்க்கும்போது ஏ மைனர் ஸ்கேல் இருக்குல்ல, ஏ மைனர். ஸோ ஏ நேச்சுரல் மைனர் ஸ்கேலில் எந்த ஒரு ஷார்ப்பும் ஃப்ளாட்டும் இருக்காது. சி மேஜருடைய ரிலேட்டிவ் மைனர் அப்படின்னு பார்க்குறப்போ ஏ மைனர் தான் இல்லையா. ஸோ அப்போ ABCDEFG அதுதான் அதோடைய நோட்ஸு. ஓகே, ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு ஹார்மோனிக் மைனர். இப்போ இந்த நேச்சுரல் மைனர் ஸ்கேல்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா, ஓகே, கீ சிக்னேச்சர் நம்ம சொல்லிடுறேன். இப்போ இது சியில் இருக்குது. ஓகே, ஆமாம். ஓகே, ஸோ இப்போ இது ஒரு கீ சிக்னேச்சர் இருக்குது. எத்தனை இருக்குன்னா 3 ஃப்ளாட் இருக்குது இல்லையா. 1 2 3 ஃப்ளாட் இருக்குது. ஸோ அப்போ 3 ஃப்ளாட் எப்படி கண்டுபிடிக்கிறது? ஏ மைனரில் ஷார்ப் இருக்காது, ஃப்ளாட்டும் இருக்காது. அப்போ நம்ம முதல்ல சொன்னது போல் இந்த 3 ஃப்ளாட்டு எந்த இடத்துல இருக்குது, எந்த நோட் வர இடத்துல எந்த ஃப்ளாட் இருக்குதுன்னு பார்க்கணும். இப்போ இந்த ஃப்ளாட் எங்கே இருக்குன்னா செகண்ட் ஸ்பேஸில் இருக்குது இல்லையா. ஸோ ட்ரிபிள் கிளெஃபில் செகண்ட் ஸ்பேஸில் என்ன நோட்டு? ஏ. ஸோ ஸ்பேஸ் வரும்பொழுது ஃபேஸ் சொன்னல, FACE ஃபேஸ். அப்போ செகண்டு ஸ்பேஸில் ஏ. ஸோ அதே போல் லைனில் தேர்ட் லைனில் சொல்லும்போது EGBDF எவ்ரி குட் பாய் டஸ் ஃபைன். அப்போது எவ்ரி குட் பாய், அப்போ இது பி, இது எஃப், சாரி இது ஏ, இது பி, தென் லாஸ்ட் ஸ்பேஸ் FACE, அப்போ இ. அப்போது ஏ ஃப்ளாட், பி ஃப்ளாட், இ ஃப்ளாட். ஸோ இந்த 3 ஃப்ளாட்டும் இருக்கிற மைனர் ஸ்கேல். ஸோ மைனர் ஸ்கேலில் பார்க்கும்பொழுது 3 ஃப்ளாட் அப்படின்னா நம்ம சி மைனரில் தான் 3 ஃப்ளாட் இருக்கும். இ ஃப்ளாட் வரும், ஏ ஃப்ளாட், பி ஃப்ளாட். ஓகே, அப்போ இது சி மைனர் ஸ்கேல். ஸோ அது மாதிரி நம்ம கணிப்போம். அப்போ இந்த மாதிரி நமக்கு இந்த சிக்னேச்சருடைய இது போட்டுட்டாங்க அப்படின்னா நமக்கு நோட்ஸ் வரும் பொழுது, பாட்டு ஃபுல்லாக வரும் பொழுது இந்த 3 ஃப்ளாட் இருக்கு இல்லையா, அந்த 3 ஃப்ளாட் எங்கெல்லாம் வருதோ அங்கெல்லாம் வெறுமனே அந்த நோட்டு தான் இருக்கும். ஜஸ்ட் இந்த மாதிரி பிளெயின் நோட்ஸ் தான் இருக்கும். அங்கே ஃப்ளாட்னு சிம்பிள் எதுவும் இருக்காது. ஸோ நம்ம இங்கே இந்த 3 ஃப்ளாட்டை பார்த்தோன்னே சி மைனர்னு புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, இப்போ பார்த்தீங்கன்னா சி, ஒரு நிமிஷம் சவுண்ட் வச்சுக்கிறேன். ஓகே, சி டி. இப்போ இங்கே இ வரப்போ பார்த்தீங்கன்னா இ ஃப்ளாட்டு தான் வரணும். நம்ம டக்குன்னு வாசிக்கக்கூடாது. ஓகே, நம்ம நோட்ஸ் இப்போ பார்த்தோம் அப்படின்னா சரி பார்த்தீங்கன்னா இ ஃப்ளாட், எஃப், ஜி, இங்கே ஏ நோட் தான் வருது, ஆனால் ஏ ஃப்ளாட் வாசிக்கணும். இங்கே பி வருது, ஆனால் பி ஃப்ளாட் வாசிக்கணும். ஓகே,
ஸோ அப்போது சி மைனருக்கு 3 ஃப்ளாட் வரனால அந்த 3 ஃப்ளாட் இ ஃப்ளாட், ஏ ஃப்ளாட், பி ஃப்ளாட், அந்த 3 நோட்டுமே எங்கே வருதோ அங்கே அந்த 3 ஃப்ளாட் சிம்பிள் இருக்கும் லெஃப்ட் கார்னரில். ஸோ அதை வச்சு நம்ம சி மைனர்னு புரிஞ்சுக்கிட்டு பாட்டு ஃபுல்லாமே எங்கெங்கெல்லாம் இந்த இ, ஏ, பி வருதோ அங்கெல்லாம் ஃப்ளாட் வாசிச்சணும். சப்போஸ் இப்போது பாட்டில் வந்து ஆக்சிடென்டல் நோட் அப்படிங்கிற மாதிரி வந்து ஏ நோட் வருது, இல்லை பி நோட் வருது அப்படின்னா, ஸோ அப்போ எப்படி வாசிக்கிறது? இது ஃப்ளாட்டு தானே வாசிக்கணும். இப்போ இங்கே ஏ மாதிரி இருந்தால் நம்ம ஏ ஃப்ளாட் தானே வாசிக்கணும் அப்படின்னா, அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா நேச்சுரல் அப்படின்ற சிம்பிள் இருக்கும். நம்ம நம்ம மேஜர் ஸ்கேல் பார்த்தப்பையும் பார்த்துருப்போம் இல்லையா? ஓகே, இதுதான் அந்த நேச்சுரல் சிம்பிள். ஸோ இதான் அந்த நேச்சுரல் சிம்பிள். ஒரு ரெக்டாங்கிள் மாதிரி அந்த பாக்ஸை கவர் இருக்குது. மேலேயும் கீழே ஆப்போசிட் சைடில் ஒரு கோடு வருது. ஸோ இந்த மாதிரி நேச்சுரல் சிம்பிள் நமக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. அதை அங்கே அப்படி வரும்பொழுது நம்ம நார்மல் ஏ வாசிக்கணும். வெறுமான ஏ மாதிரி இருந்துச்சுன்னா ஏ ஃப்ளாட் தான் வாசிக்கணும். சரியா? ஓகே, இதுதான் நமக்கு நேச்சுரல் மைனர். நம்ம இதுதான் நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோம். பட் இருந்தாலும் ஹார்மோனிக் மைனர், மெலடிக் மைனர் ஜஸ்ட்டு என்னன்றது மட்டும் ஒரு ஸ்கேல் மட்டும் பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ ஹார்மோனிக் மைனர்னால் என்னென்னா அதெல்லாம் அப்படியே தான் இருக்கும். ஒரே ஒரு சேஞ்ச் தான். என்ன அப்படின்னா, இப்போது ஏ மைனரில் ஏபிசிடி இஎஃப்ஜி இருக்கா, கடைசி ஜி வந்து அந்த 7th நோட் வந்து ஒரு ஹாஃப் ஸ்டெப் கொட்டிக்கணும். ஜிலேருந்து ஜி ஷார்ப் ஒரு ஹாஃப் ஸ்டெப் கொட்டிக்கணும். கூட்டிட்டா நமக்கு இந்த ஹார்மோனிக் ஸ்கேல் வந்துடும். இதுலேயும் ஒரு சில பாடல்கள் வந்து இருக்குது. இப்போ அதே சி மைனரில் பார்க்கும் பொழுது இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இதுவும் சி மைனர் ஸ்கேல் தான். ஓகேவா? ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா என்ன சிம்பிள் போட்டிருக்கு? நேச்சுரல் சிம்பிள் போட்டிருக்கு. ஓகே, அப்போ என்ன நேச்சுரல்? இது வந்து இஜிபி, பி நேச்சுரல். அப்போது இங்கே 3 ஃப்ளாட் இருக்கா, இது சி மைனர் ஸ்கேல். சி மைனர் ஸ்கேல். ஸோ கடைசியில் பி ஃப்ளாட்டுக்கு பதிலாக பி வந்துடும். ஓகே, பி நேச்சுரல் அப்படின்ற பி நேச்சுரல்னால் பி வாசிக்கணும். எதுவுமே போடாமல் வந்துச்சுன்னா நமக்கு பி ஃப்ளாட்டு தான். ஓகேவா? ஸோ அதான். ஸோ அப்போ இந்த ஹார்மோனிக் ஸ்கேல் அப்படிங்கிறது கடைசி இந்த 7th நோட் இருக்குல்ல, அது வந்து ஒரு ஹாஃப் ஸ்டெப் கூட்டிக்கணும் நேச்சுரல் மைனரில் இருந்து. ஸோ அதை பேஸாக வச்சு பார்த்தோம் அப்படின்னா ஓகே, இதுதான் ஹார்மோனிக் மைனர். இன்னொன்று மெலடிக் மைனர். மெலடிக் மைனர் தான் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்க மாதிரி இருக்கும். என்ன அப்படின்னா, போகும்பொழுது ஒரு ரோட்டில் இருக்கும், வரும்போது ஒரு ரோட்டில் இருக்கும். ஸோ போகும்போது என்னென்னா, நம்ம ஹார்மோனிக் மைனரில் கடைசி 7th மட்டும் தான் ஹாஃப் கூட்டணும் இல்லையா? இதில் வந்து எப்படின்னா 6th 7th நோட்டையும் ஒரு ஹாஃப் ஸ்டெப் கொட்டிக்கணும். பார்த்தீங்கன்னா ரெண்டுமே தெரியும். 6வது நோட்டும் நேச்சுரல், 7வது நோட்டும் நேச்சுரல். அப்போ எப்படி இருக்கும்? ஓகே, ஸோ நோட் நேம் ஆட் பண்ணோன்னா சிடிஇ ஃப்ளாட் எஃப்ஜி ஏபிசி. ஸோ ஏ ஃப்ளாட் பி ஃப்ளாட் பதிலாக நேச்சுரல்ஸ் இருக்கனால ஏ அண்ட் பி அதை வாசிச்சுட்டு சிக்கு போயிடும். ஆனால் ரிட்டர்ன் வரும்பொழுது, அதாவது வாசிச்சுட்டு ரிட்டர்ன் வரும்பொழுது, இப்போ மேலே இங்கே சி இருக்கு இல்லையா, அப்போ இங்கேருந்து ரிட்டர்ன் வரும்பொழுது பார்த்தீங்க அப்படின்னா நார்மலாக நேச்சுரல் மைனர் ஸ்கேலை வந்து இது ஃபாலோ பண்ணிக்கும். இப்போ நோட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா சி பி ஃப்ளாட் ஏ ஃப்ளாட் ஜிஎஃப் இ ஃப்ளாட் டிசி, இது நார்மல் நேச்சுரல் மைனர் ஸ்கேல். ஸோ இது இருக்கும். அப்போது இது என்ன பண்ணால் ரைட்டில் நோட்ஸ் இப்போ ரைட் சைடில் இன்க்ரீஸ் ஆகிட்டு போகும்பொழுது 6th நோட்டு 7th நோட்டையும் ஒரு ஹாஃப் ஸ்டெப் கூட்டிக்குவாங்க. கூட்டிக்கிட்டு அது மெலடிக் மைனரில் இருக்குது. ஆனால் அதுவே ரிட்டர்னில் வரும்பொழுது பார்த்தீங்கன்னா நேச்சுரல் மைனர் மாதிரி அப்படியே அங்கிட்ட இருந்து வரும். ஸோ அப்போ இந்த பாட்டு ஒரு மெலடிக் மைனரில் பாட்டு இருக்குன்னா அதில் ஏ வரும், பி வரும், ஏ ஃப்ளாட் வரும், பி ஃப்ளாட் வரும். ஸோ இந்த மாதிரி நமக்கு வந்து ஒரு 2 எக்ஸ்ட்ரா நோட் வருது மெலடிக் மைனர் இருந்துச்சு அப்படின்னா. ஸோ அப்போ அதையும் நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். ஓகே, ஆனால் பேசிக்காக 3 ஃப்ளாட் இருக்கும். 3 ஃப்ளாட் இருந்தால் மைனர் அப்படின்றத புரிஞ்சுட்டு நம்ம வாசிச்சிடலாம். ஸோ அடுத்து வந்து டி மைனர். ஓகே, டி மைனர் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும். எப்படி டி மைனர் கண்டுபிடிக்கிறது? இங்கே ஒரே ஒரு ஃப்ளாட் சிம்பிள் இருக்குது. என்ன ஃப்ளாட்னா 3வது லைனில் இருக்குது இஜிபி பி ஃப்ளாட். ஸோ பி ஃப்ளாட் அப்படின்னு சொல்லும்போது எதில் இருக்குன்னா மைனரில் டி மைனரில் தான். ஆர் எஃப் மேஜர். எஃப் மேஜர்லேயும் பார்த்தீங்கன்னா பி ஃப்ளாட் மட்டும் தான் வரும். அதோட ரிலேட்டிவ் மைனர் தான் டி மைனர். டி மைனர்லேயும் பி ஃப்ளாட் மட்டும் வரும். டிஇ எஃப்ஜி ஏ
பி ஃப்ளாட் சிடி அப்படி இருக்கும். ஸோ பி ஃப்ளாட் வந்து டி மைனர் ஸ்கேலில் வரும். ஸோ இது நேச்சுரல் மைனர். அப்போ நோட்ஸ் பார்த்தோம் அப்படின்னா கரெக்டாக பி வர மட்டும் பி ஃப்ளாட் இருக்கும். நம்ம கரெக்டாக இந்த பி இருந்துச்சுன்னா பி ஃப்ளாட் வாசிச்சிடணும். இந்த சிம்பிளை பார்த்துட்டு வரும்போம் எங்கெங்கெல்லாம் பி வருது அங்கெல்லாம் பி ஃப்ளாட் தான். சப்போஸ் பி நோட்டே வருது, பி ஃப்ளாட்லாம் பி வருதுன்னா அப்போ பி நேச்சுரல் அப்படின்ற சிம்பிள் நமக்கு இருக்கும். ஸோ அதே போல் ஹார்மோனிக் மைனர் பார்த்திங்கன்னா கடைசி ஒன்று மட்டும் ஒரு ஹாஃப் ஸ்டெப் கூட, இங்கே சி வருது, சிலேருந்து ஹாஃப் ஸ்டெப் கூட்டினா சி ஷார்ப். அதுதான் இங்கே நம்ம பார்க்குறோம். பார்த்திங்கன்னா சி பதிலாக சி ஷார்ப். அதே மெலடிக் மைனரில் 6th கூட்டிக்கணும் 7th கூட்டணும். அப்போ பி ஃப்ளாட்லேருந்து ஒரு ஹாஃப் கூட்டினா பி வரும் இல்லையா? ஓகே. ஸோ ஆல்ரெடி இங்கே பார்த்தீங்கன்னா பி ஃப்ளாட் இருக்குது. ஆக்சுவலாக பி தான் போட்டிருப்பாங்க, நம்ம பி ஃப்ளாட் வாசிக்கணும். அப்போ மெலடிக் மைனரில் பி வரனால ஒரு ஹாஃப் ஸ்டெப் கூட்டினா பி ஃப்ளாட்லேருந்து ஹாஃப் ஸ்டெப் கூட்டினா பி, அப்போ பி நேச்சுரல். ஏன்னா பி ஃப்ளாட் வந்து டி மைனர் ஸ்கேலில் வரனால இங்கே நேச்சுரல் வரனால நேச்சுரல் அப்படின்னு இந்த சிம்பிள் இங்கே இருக்குது. ஸோ அப்போ நம்ம வாசிக்கிறப்போ ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து வாசிக்கணும். ஸோ மெலடிக் மைனர் ஸோ 2 ஏறிட்டு திரும்ப வரும்போது நேச்சுரல் மைனரே ஃபாலோ ஆகிக்கும். ஸோ அது ஏற்கனவே பார்த்தோம், 2 தான். ஓகே. இப்போ ஒரு சாங் வந்து நான் காட்டுறேன். எக்ஸசைஸ்க்கு வந்து ஒரு 2 சாங்ஸ் இருக்குது இப்போதைக்கு. ஓகே. ஸோ இந்த பாட்டு வந்து நம்பிக்கைக்கு உரியவரே ஃபாதர் பெர்க்மாஸ் அவங்களுடைய பாடல் சி மைனரில் இருக்குது. ஸோ இதுக்கு வந்து நீங்கள் நோட்ஸ் வந்து மேலே எழுதணும். ஜஸ்ட்டு மோஸ் பண்ணி எழுதுங்க கரெக்டாக. ஃப்ளாட் ஒரு இடத்துல ஃப்ளாட் 3 ஃப்ளாட். நேச்சுரல் வந்தது அப்படின்னா நேச்சுரல் நோட்டும் போட்டுக்கணும். இந்த பாட்டில் நம்பிக்கை நேச்சுரல் நோட் வந்து இதில் இல்லை, டி மைனர் பாட்டில் இருக்குது. ஓகே, இதில் இருக்காது, இருந்துச்சுன்னா அப்படி போட்டுக்கணும். ஓகே. ஸோ இந்த சாங்க்கு ஃபுல்லாகவே நீங்கள் நோட்ஸ் எழுதுங்க. ஃப்ளாட் வரப்போ கரெக்டாக கண்டுபிடிச்சி ஃப்ளாட் வந்து எழுதிடுங்க. ஸோ இதில் வந்து நார்மல் நோட்ஸ் தான் இருக்குது, ஒன்றும் ஆக்சிடென்டல் நோட்ஸ் எல்லாம் இல்லை. ஓகே. ஸோ இது வந்து டி மைனர் பாட்டு, இதுவும் பாடுவேன் மகிழ்வேன் அப்படின்ற ஃபாதருடைய பாட்டு. இந்த பாட்டில் டி மைனர்னால் ஒரே ஒரு ஃப்ளாட். ஸோ எங்கெல்லாம் பி வருதோ அங்கெல்லாம் பி ஃப்ளாட் சிம்பிள் போடணும். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு நேச்சுரல் இருக்குது. ஓகேவா? ஸோ நேச்சுரல். அப்போ இது 1 2 3 நேச்சுரல் 3மே. இப்போ நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் ஓகே இந்த சாங் ஒரு ப்ளே பண்ணிடுறேன், கவனிங்க, அப்புறம் அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே. ஸோ அந்த சாங்கில் பார்த்தீங்கன்னா ஸ்டான்ஸா வரும் பொழுது இங்கே ஸ்டான்ஸா ஸ்டார்ட் ஆகுதா, ஆறுதல் அங்கே வரும்போது 3 நோட் வருது, 3மே நேச்சுரல் தான். ஓகேவா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்து பி நேச்சுரல் வருது, இங்கே வந்து பி அதாவது நமக்கு ஸ்கேல் பி ஃப்ளாட் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். இங்கே நமக்கு வந்து பி ஃப்ளாட்டு ஏதாவது பண்ணியிருப்பாங்க, ஏதாவது அதான் என்ன சொல்கிறது. சப்போஸ் ஏன்னா நேச்சுரலுக்கு பக்கத்துலேயே அடுத்த ஃப்ளாட் வருது அப்படின்னா அந்த நேரத்தில் மட்டும் இங்கே ஃப்ளாட்டுன்னு போடுறதோ அந்த மாதிரி பண்ணுவாங்க. இப்போ இங்கே 3மே நேச்சுரல் தான் வருது.
ஸோ அதனால் ஒரு இடத்துல மட்டும் நேச்சுரல் போட்டுட்டு அப்போ இதுவும் பி நேச்சுரல் தான், இதுவும் பி நேச்சுரல் தான், மாறாத சிம்பிள் வர வரைக்கும். ஓகே. ஸோ அப்போ அங்கே மட்டும் வரும்பொழுது அந்த நேச்சுரலை பார்த்து கரெக்டாக எழுதிட்டு கரெக்டாக வந்து இது வாசிச்சும் பாருங்கள். ஸோ மிக்ஸ்டு நோட்ஸ் வந்து வாசிச்சிருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ மிக்ஸ்டு நோட்ஸ் வாசிச்சிருந்தீங்கன்னா இந்த சாங் வந்து வாசிக்கலாம், ஒன்ஸ் கேட்டுட்டு பார்க்கலாம். இந்த இடம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நமக்கு வந்து ஒரு கவுண்டிங்க்கு இதுவாக இருக்கும். ஓகே. நம்ம ஒரு என்ன சொல்கிறது முக்கா அந்த மாதிரி கால் அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கனால ஒரு கிளாக்குவேஷன் இதாக இருக்கும். ஆனால் வாசிச்சிட்டோம் அப்படின்னா பெரிய ஒரு வித்தியாசம் இருக்காது, சிம்பிளாக தான் இருக்கும். ஓகே. அப்போ இந்த 2 பாட்டுமே நான் வந்து குரூப்பில் உங்களுக்கு அனுப்புகிறேன், சரியா? ஸோ இது 2மே தான் நீங்கள் நோட்ஸை பார்த்து எழுதி எனக்கு வந்து ஃபோட்டோ எடுத்து அனுப்பிடுங்க, சரியா? ஓகே. இதுதான் வந்து அசைன்மெண்ட்ஸ். ஓகே. ஸோ பெருசாக ஒன்று சேஞ்ச் இருக்காது, மெயின் இருக்கும். ஆனால் அந்த நோட்ஸை மட்டும் கரெக்டாக பார்த்துட்டா போதும். ஓகே. எதாவது கொஸ்டின்ஸ் இருக்கா அதில்? நேச்சுரல் நோட்டா? அந்த நேச்சுரல் வர சொன்னேன் அதுவா? ஓகே 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 திரும்ப சொல்கிறேன். ஓகே. ஸோ இந்த பாட்டில் சரணா வரும்பொழுது அந்த 2வது லைனில் தான் ஸோ ஆறுதல் மழை நீரே அது வருது. ஸோ இப்போ செகண்ட் லைனில் இது வந்து பி நோட், ஆக்சுவலாக 3rd லைனில் இருக்குது பி. இப்போ நார்மலாக இங்கே ஃப்ளாட் இருக்கு இல்லையா, இது வந்து என்ன 3rd லைனில் ஃப்ளாட் வருது. அப்போ பி ஃப்ளாட். ஸோ டி மைனர் ஸ்கேல். அப்போ எங்கெல்லாம் பி வருதோ அங்கெல்லாம் நம்ம என்ன பண்ணுவோம், பி ஃப்ளாட்டு தான் போடுவோம். சரி. இப்போ பி ஃப்ளாட் வராமல் பி நோட் வருது. ஃபார் எக்ஸாம்பிள் ஆக்சிடென்டல் நோட் நம்ம சொல்லுவோம், அதுதான் ஒரு பாட்டில், அதாவது ஸ்கேலில் இல்லாத நோட்டு. இப்போ டி மைனர் ஸ்கேலில் பி வராது, பி ஃப்ளாட்டு தான் வரும். ஓகே. சரி. இது நமக்கு ஸ்கேலில் இருக்குது. பட் ஆக்சிடென்டல் நோட் சொல்லும் பொழுது அது தற்செயலாக அது வந்து எதிர்பாராதமாக அந்த கம்போசிஷனை பொறுத்து வருது, பி வருது அப்படின்னா அங்கே வெறுமனே பி போடாமல் இந்த நேச்சுரல் சிம்பிள் இருக்கும். அந்த நேச்சுரல் சிம்பிள் இருந்துச்சுன்னா நம்ம பி ஃப்ளாட் வாசிக்காமல் பி நோட் வந்து நம்ம வாசிக்கணும். ஓகேவா? ஓகே. ஸோ இப்போ இங்கே தொடர்ந்து அப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் இங்கே பி வருதுல 1 2 இங்கேயும் பார்த்தீங்கன்னா பி, இது எல்லாமே பி நேச்சுரல் தான். ஸோ அதனால் நமக்கு இந்த நேச்சுரல் சிம்பிள் போட்டதுக்கப்புறம் இந்த பார் இந்த மெஷர் இருக்குல்ல, அந்த மெஷரில் ஃபுல்லாகவே எந்த ஒரு பிக்குமே அப்புறம் வேறு ஒரு சிம்பிள் எதுவுமே இல்லை, ஏன்னா எல்லாமே நேச்சுரல் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ சேம். அப்போ எல்லாமே பி நேச்சுரல் தான். ஸோ அதனால் எந்த ஒரு சேஞ்சும் இருக்காது. ஃபார் எக்ஸாம்பிள் நடுவில் நமக்கு பி ஃப்ளாட் வருது, அதாவது பியும் வருது பி ஃப்ளாட்டும் வருதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த நெக்ஸ்ட் நோட்டே பி ஃப்ளாட்னு அதை வச்சுக்கோங்க. ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஆகுது, தெரிஞ்சா? நான் வந்து பார்த்தீங்க இந்த நோட் எதுவுமே மாற்றலை, நல்லா கவனிங்க. இது பி நேச்சுரல், இதுவும் பி நேச்சுரல், இதுவும் பி நேச்சுரல், எல்லாமே பி நேச்சுரல்ன்றனால ஜஸ்ட் ஸ்டார்டிங் நோட்டுக்கு மட்டும் நேச்சுரல் சிம்பிள் இருக்குது, மற்ற எதுக்குமே சிம்பிள் இல்லை. இப்போ சப்போஸ் அடுத்த நோட் இது பி நேச்சுரல் வருது, இங்கே பி ஃப்ளாட் வருதுன்னு அப்படின்னு வச்சுக்கோங்க. நான் நோட் மாத்திரேன், பி ஃப்ளாட் ஆகுறேன். அப்போ இங்கே பாருங்கள் இது நேச்சுரல் ஆயிடுது. அப்போது பி, இது பி நேச்சுரல், இது பி ஃப்ளாட், இது பி நேச்சுரல், இது பி நேச்சுரல், இது பி நேச்சுரல். ஸோ அப்போது பாட்டுடைய நோட்ஸ் வந்து நேச்சுரல் நோட்டு இல்லை ஃப்ளாட் நோட்டு அப்படின்னு சொல்லும் பொழுது நமக்கு எல்லாமே டீட்டெயில்டாக நமக்கு இருக்கும், ஜஸ்ட் நமக்கு இருக்கிறது தான். இப்போ இங்கேயுமே நமக்கு அதே போல் தான் நேச்சுரல். அடுத்து ஃப்ளாட் வருதுன்னா நம்ம வெறும் பி போட மாட்டோம், நம்ம வெறும் பி போட்டானோ குழம்பிடும் இல்லையா, ஏன்னா நேச்சுரல் வாசிச்சிடணும் வெறும் பி போட்டால். ஸோ அதுதான் வித்தியாசம். ஸோ திரும்ப சொல்கிறேன், இப்போ இங்கே நேச்சுரல் சிம்பிள் இருக்குது இந்த பி நோட்டுக்கு, அப்போது நம்ம பி ஃப்ளாட் வாசிக்காமல் பி வாசிக்கணும், அவ்வளோதான். இப்போ நெக்ஸ்ட் இருக்க எல்லாமே நேச்சுரல் தான். ஓகே. பி நேச்சுரல். அப்போ இந்த 5 இடத்துலையும் 5 பி தான் வாசிப்போம், ஏன்னா இல்லை நேச்சுரல் போட்டிருக்கனால. இல்லை நடுவில் வந்து இப்போ இங்கே ஏதாவது ஒரு ஃப்ளாட் சிம்பிள் வருது, அதாவது பியும் வருது பி ஃப்ளாட்டும் வருது அப்படின்னா இங்கே பி ஃப்ளாட். யூஸ்வலாக நம்ம பி போட்டால் பி ஃப்ளாட்டுன்னு நம்ம வாசிச்சிடணும் சொன்னோம் இல்லையா. இங்கே அப்போ இதே இங்கேயும் ஃப்ளாட் போடுறாங்கன்னா இங்கே நேச்சுரல் இருக்கனால நம்ம குழம்பிடக்கூடாது. ரெண்டுமே பி இருந்தால் அப்புறம் எது ஃப்ளாட் எது நேச்சுரல் குழம்பாதனால இங்கே பி வரப்போ நேச்சுரல், இங்கே பி வரப்போ பார்த்திங்கன்னா இது ஃப்ளாட். அப்போ இங்கே பி ஃப்ளாட் போல் எப்போதும் போல் வாசிச்சிடணும். இங்கே
பி நேச்சுரல், இங்கே பி நேச்சுரல், இங்கே பி நேச்சுரல், இந்த மெஷருக்குள்ளே. அப்புறம் போகும்போது நமக்கு ஃப்ளாட் வந்துச்சுன்னா ஃப்ளாட் சிம்பிள் இருக்கும். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் பிஏ வரல. இக்கட்டில் துணை நீரே இருளின் வெளிச்சம் நீரேன்னு முடிஞ்சிருது, பி நோட்டே வரல. ஓகே, ஸோ அப்படி வந்ததுன்னா நமக்கு வந்து ஃப்ளாட் சிம்பிள் வந்து இருக்கும். ஆனால் பேசிக்காக பி நோட் வரப்போ ஃப்ளாட் சிம்பிள் இருக்காது, நம்ம ஃப்ளாட் வாசிக்கணும். பட் இங்கே நடுவில் நேச்சுரல் நோட்டு வரனால நமக்கு நேச்சுரல்னு போட்டிருக்காங்க, ஃப்ளாட்டுன்னு போட்டிருப்பாங்க. திரும்ப நேச்சுரல் போட்டாச்சு, இது ரெண்டும் நேச்சுரல் தான். இது ஆக்சிடென்ட்ல நம்ம இந்த மாதிரி வர்றது மட்டும் ஒரு பார்ல மட்டும்தான் இந்த மாதிரி கண்டினியூவா நம்ம வாசிக்கணும், அப்படிதானே? ஆமாம். ஸோ அந்த சேம் மெஷரில் இருந்துச்சுன்னா தான், சேம் மெஷர்லையே நமக்கு அது வரும் பொழுது தான் அந்த அந்த ரூல் என்னென்னா நேச்சுரல், அதுக்கப்புறம் வர 4 நோட்டோ 3 நோட்டோ அதை ஒரு மெஷரில் இருந்துச்சுன்னா நம்ம ஃபுல்லாக நேச்சுரல் தான் வாசிக்கணும். அடுத்த மெஷர் போகுது அப்படின்னா அங்கே பி மட்டும் இருக்குது அப்படின்னா டப்புக்கு நேச்சுரலாக ஃபாலோ பண்ணக்கூடாது, நம்ம நார்மல் பி ஃப்ளாட். ஸோ அதான் இங்கே பார்த்தோம். ஓகே, பார்த்தீங்கன்னா பி நேச்சுரல் வரிசையாக வருது, இங்கே நம்ம கிளிக் பண்ணாவே தெரியும் பி ஃப்ளாட்டு தான். ஓகே, ஸோ இன்னும் நம்ம நோட் நேம் நம்ம ஆட் பண்ணோம்னா நமக்கு நல்லா தெரிஞ்சிடும். ப்ளகின்ஸில் போய் நோட் நேம்ஸ் பார்த்தீங்கன்னா ஜி பிபிபி, ஜி பிபி, சி, பி ஃப்ளாட் ஏ. ஓகே, ஸோ அப்போ அந்த ரூல் அப்படிங்கிறது வந்து நமக்கு ஒரே மெஷரில் வரும் போல தான். நெக்ஸ்ட் மெஷர் போகிறப்ப நம்ம எப்போதும் போல் டிஃபால்ட்டு ரூலுக்கு வந்து நம்ம போயிடுவோம். சரி, ஓகே. அப்போ அந்த 2 பாட்டை நான் அனுப்புகிறேன், நீங்கள் நோட்ஸ் வந்து எழுதி ஃபோட்டோ எடுத்து அனுப்பிடுங்க. ஓகே, வேறு எந்த கொஸ்டின் டவுட் வந்தாலும் நீங்கள் எப்போ வேணால் குரூப்பில் கேளுங்க, நான் கண்டிப்பாக உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறேன். சரி, நம்ம லாஸ்ட் வீக்ல நம்ம எழுதின மாதிரி எல்லாத்துக்குமே நோட்ஸ் எழுதிட வேண்டும் தானே? ஆமாம், எல்லாத்துக்குமே எழுதிடலாம், அது நல்ல எக்ஸசைஸாக தான் இருக்கும். எல்லா நோட்ஸுக்குமே எழுதிருங்க, அதாவது சாங் ஃபுல்லாகவுமே எல்லா இதுக்கும் எழுதிருங்க. ஓகே, சரி, நம்ம ஜெபித்து நம்ம நிறைய செய்யலாம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாள் கூட தகப்பனே உங்களுடைய கிருபையை கொட்டி சேர்த்தீங்க, ஒரு சில காலை கற்றுக்கொள்ள கிருபை தந்தீங்க. நாங்கள் தொடர்ந்து இதை முழுமையுமாக கற்றுக்கொண்டு உமக்காக எதையாவது செய்ய, உமக்காக பிரயோஜனமுள்ளவர்களாக இருக்க நீங்கள் கிருபை செய்யுங்க. எங்களை ஒரே தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறோம், நீங்கள் ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல தகப்பனே, ஆமேன். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமையான பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.